துல்ஹஜ்ஜுடைய பிற வருது. சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹஜ்ஜில் கலந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய செய்திகளை, உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை என்கிட்ட கேட்டு கத்துக்கங்க. லஅல்லி லா அல்காக்கும் பாத அன்னி ஹாதா, இந்த வருடத்திற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன், இந்த வருடத்திற்கு பின்னால் உங்களை நான் சந்திக்காமல் போகக்கூடும். எனவே ஹஜ்ஜுடைய மசாயில் எவ்வளவு வேணுமோ அதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களால் அந்த வார்த்தையை கிரகிக்க முடியல. ஏனென்றால் சஹாபாக்களுடைய நினைப்புல ரசூலுல்லாஹ் தங்களை விட்டு மறைவார்கள்ங்கிற செய்தி இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு காலம் தங்களை விட்டு போயிடுவார்கள்ங்கிற எண்ணமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த வார்த்தையை. 1,00,000 சொச்ச சஹாபாக்களுக்கும் உணர்த்துறாங்க. அரஃபாவுல ஹஜ்ஜத்துல் வதா கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய குத்பா நிகழ்த்துறாங்க. அந்த குத்பாவுடைய ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்மாஉ மின்னி உபய்யினு லக்கும், நீங்க என்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பாத அன்னி ஹாதா, இந்த வருஷத்திற்கு பின்னால் நான் உங்களை சந்திப்பேனா என்று தெரியவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு சொல்றாங்க. அத்தனை லட்சம் சஹாபாக்கள் கூடியிருக்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய வஃபாத்தை, நான் அடுத்த வருஷம் வஃபாத்தாக போறேங்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு பக்குவமாக ஒவ்வொரு வினாடியாக சொல்கிறார். சஹாபாக்கள் அதை கிரகிக்க முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இருக்கு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தை இறக்குகிறார். இன்றைய நாள் உங்க தீனை நாம காமிலாக்கிட்டோம், உங்க தீனை நாம பரிபூர்ணமாக்கிட்டோம், உங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை நாம் பொருந்தி கொண்டோம் என்பதாக இந்த ஆயத்தை இறக்க சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏனென்றால் இப்படி ஒரு ஆயத்து சஹாபாக்களுக்கு இதுக்கு முன்னால இறங்கினது, இதுக்கு முன்னால் இருந்த எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு ஆயத்து இறங்கினது. இன்றைய நாள் நாம் இந்த தீனை பொருந்தி கொண்டோம், உங்க தீனை காமிலாகிட்டோங்கிற செய்தி அல்லாஹ் வேற எந்த நபிக்கும் சொன்னது. சஹாபாக்கள் தங்களுக்குள்ள ஒருவருத்தவங்க முசாபா செஞ்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்ன மாதிரி ஆயத்து இறங்கிடுச்சு, என்ன மாதிரி ஆயத்து இறங்கி விட்டது. இன்றைய நாள் உங்க தீனை நாம கம்ப்ளீட் ஆகிட்டோம், காமில் ஆகிட்டோம் அல்லாஹ் சொல்றாங்க. யாருக்குமே இதை சொன்னது இல்லையே என்று சஹாபாக்கள் ஆனந்தப்படும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க, இது ஒன்றும் அழுகிற அளவுக்கு ஆயத்து இல்லையே, சந்தோஷமான ஆயத்தாச்சு, இன்றைய நாள் என்ன ஆயிடுச்சு, தீன் காமில் ஆயிடுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னவுடன் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல, எப்ப இந்த தீன் காமில் ஆயிடுச்சோ, இந்த தீனை சொல்ல வந்த ரசூலுல்லாஹ் மறைய போகிறார்கள்.